ஆதிரா, என்ன செஞ்சிட்டு இருக்க? இங்க வச்சு காரிய பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ஏரி கிட்ட காரிய பூஜை பண்றேன்னு சொல்லி திருமாறன் கிட்ட அட்ரஸ் கேட்டல. அவன் லொகேஷன் அனுப்புனால. ஆமா கேட்டேன். திருமாறனும் லொகேஷனை அனுப்புனாரு. சரி, அங்கே போய் பூஜை பண்ணுவோம் நான் முடிவு பண்ணிருந்தேன். ஆனா நீ என்ன பண்ணி வச்ச? பூஜைக்கு தேவையான எல்லா பொருளையும் கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சுட்டு நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வர்றதுக்குள்ள நீ தானே கெஸ்ட் ஹவுஸ் பூட்டி வச்சிருந்த. ஐயோ, நீ கிளம்பி போயிட்டேன்னு நினைச்சுதான் நான் போட்டுனேன். நீயா நினைச்சுக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு? நீங்க மந்திரம் சொல்லுங்க. சரிம்மா. பாத்தியாமா, என் பையன் அப்பாவாக போற சந்தோஷத்துல இங்க பூஜை பண்ணா அவ இவ்ளோ சொல்லியும் கேட்காம வேணும்னே வாசல்ல உட்கார்ந்து காரியம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட காரியம் பண்றவள நிறுத்த சொல்லாம சுபத்ரா அங்க பூஜைக்கு கெஸ்ட் ஆஜராகி தத்தெடுத்த பொண்ணுக்கு காவலா இருக்கா பாருங்கம்மா. சின்ன பொண்ணு ஏதோ சேட்டை பண்ணுது, கொஞ்சம் வாயாடினாலும் போக போக சரியாகும் நினைச்சேன். இந்த அளவுக்கு மோசமா நடந்துப்பான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல நானு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுபத்ரா தான்ப்பா. நாளைக்கு என் மகனுக்கோ மருமகளுக்கோ இல்ல பிறக்க போற குழந்தைக்கோ வீட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? எதுக்கு இப்ப என் அம்மா போட்டோ மூடி வைக்கிற? எப்படி இருந்தாலும் உன் அம்மாவும் அப்பாவும் என் அம்மாவை இன்னும் பாக்கலல்ல. இந்த போட்டோலயாவது பாக்கட்டும் விட. அதுக்கல்ல, உங்க அம்மாவுக்கு திருஷ்டி பட்டுரும்ல, அதுக்காக தான் மூடுறேன். அவங்க சொல்றது நிஜமா? இந்த மாதிரி வீட்டு வாசல்ல வச்சு காரியம் பண்றது தப்பு. என்ன சொல்ல போறாங்களோ நானே பயத்துல இருக்கமா. நீ வேற ஏமா? சுபத்ரா, என்ன இது? அவ அம்மாவுக்கு காரிய பூஜை பண்றாப்பா. இதெல்லாம் இங்க வச்சு செய்யக்கூடாதுன்னு சாரதா சொல்லியும் இந்த பொண்ணு இங்க பண்ணுதுன்னா அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். என் மருமக மாசமா இருக்கான்னு தெரியும் தானே? தெரிஞ்சு ஏன் இப்படி பண்ற? எல்லாம் சுபத்ரமாவை சொல்லணும். இந்த பொண்ணு என்ன பண்ணாலும் பார்த்துட்டு கம்முனே இருக்காங்க. நான் எவ்வளவு சொல்லியும் அவ கேக்கல. ஆமா, அந்த போட்டோ அவங்க அம்மாவோடதா? ஏ, இப்ப நீங்க அந்த போட்டோவை கண்டிப்பா பார்த்தே ஆகணுமா? வெளியே எங்கேயாவது பண்ண வேண்டியதானே? வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து ஏன் பண்ணிட்டு இருக்க? ரோடு ஒண்ணும் உங்களோடது இல்ல, கவர்மெண்டோடது.
என்னம்மா நீ எதுவுமே பேசாம வாய மூடிட்டு அமைதியா இருக்க? பூஜை முடியற வரைக்கும் விளக்கு அணையாம இருக்கணும்னா விளக்குல எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருக்கணும். என்னம்மா திட்டுவன்னு பார்த்தா விளக்குல எண்ணெய் ஊத்திட்டு இருக்க? நமக்கு மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்கும் ஒரு எல்லை இருக்கு. அதை தாண்டுனா அது நம்ம வீடும் கிடையாது, அதுக்கு வெளியில இருக்கிறவங்க நம்ம வீட்டு ஆட்களும் கிடையாது. என்ன சார் அத பண்ற? 4 வார்த்தை சொல்லி அந்த பொண்ணை திட்டுவேன்னு பார்த்தா விளக்குல என்ன ஊத்தி ஏக்கான பேசிக்கிட்டு இருக்க? இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குங்க. இந்த பொண்ணோட அம்மா எவ்வளவு பாவம் பண்ணிருந்தா காரியம் பண்ண கூட இடம் இல்லாம இப்படி ரோட்டு மேல நடத்துவாங்க? பூஜை முடிஞ்சு என்ன ஆனாலும் சரி, இந்த புள்ள ஒரு நிமிஷம் கூட நம்ம வீட்டுல இருக்க கூடாது. வாங்க போலாம். ஆதிரா யாரு சுபத்ரா?
அவரோட பொண்ணுமா? அம்மா, பாட்டி சாரதா, சுபத்ரா, நம்பினவங்களுக்கு துரோகம் பண்றதுக்கு நீதான் உதாரணம்னு இன்னைக்கு நிரூபிச்சிருக்க. நான் என்னம்மா பண்ணேன்? என்ன பண்ணேன்னு கேக்குறியா? இந்த வீட்ல இருக்கிறவங்களோட நிம்மதியை கெடுக்க நீ இன்னைக்கு என்னதான் பண்ணல? ஏமா என் தங்கச்சி செத்து போன விஷயத்த என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்ட? இப்போ உங்களுக்கு அந்த விஷயம் சொல்லங்கிறதா பிரச்சனையா? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. முதல்ல ஃப்ரெண்டு பொண்ணுன்னு சொன்னா, அந்த ஃப்ரெண்டு வெண்ணிலாங்கிறத சொல்லாம மறைச்சா. மதிய அழகுங்கிற பேரை மறைச்சு மகேஷ்னு மாத்தி சொன்னா. அப்படின்னா ஜெயில இருக்கிறது மதி என்னன்னா? ஐயோ ஐயோ ஐயோ, அப்பப்பா, இப்படி ஒரு நாடகக்காரிய நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் மதி அழகன் செத்து போயிட்டான்னு உங்க எல்லார்கிட்டயும் நான் சொல்லியிருக்கேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவன்கிட்ட நீ பேசிக்கிட்டு தான் இருந்திருக்க. எங்களுக்கு தெரியாம அவன் குடும்பத்தோட உனக்கு தொடர்பு இருந்திருக்கு. இன்னும் நீ எங்களுக்கு என்னெல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க? நான் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணலம்மா. என்ன பேசுற? அப்படின்னா ஆதிரா மதியழக பொண்ணுங்கறத ஏன் மறைச்ச? அம்மாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்கன்னு தான் சொல்லலப்பா. இதோ இப்ப இன்னும் அதிகமா வருத்தப்படுறாள். இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் ஏமாத்தி பொய் சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டல. என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா செத்து போய் அப்பா ஜெயிலுக்கு போய் ஒத்தையா அனாதையா நின்னுட்டு இருந்த பிள்ளைய மனசு கேட்காம கூட்டிட்டு வந்துட்டேன். யாரு செத்து போயிட்டான்னு நான் இப்ப வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேனோ அவனை வாழ வச்சு அவன் வாரிசையே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. அப்படின்னா நீ என் உயிரை எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டுதா அங்க போயிருக்கல்ல? ஐயோ, அப்படி சொல்லாதீங்கம்மா. அம்மா அம்மா அம்மா, இந்த ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லிடா என்ன இவ்ளோ நாளா ஏமாத்திட்டு இருந்திருக்க. உனக்கு நான் மாமியாருங்கிற விஷயத்த மறந்து போய் உன்னை என் பெத்த மகளா நினைச்சுதா உன்னை இத்தனை நாளா பாத்துக்கிட்டு இருக்க.
பெத்த பொண்ணை விட அதிகமாவே பாத்துக்கிட்டியேம்மா. அப்படி அவளை பார்க்க பாவமா இருந்தா ஒரு 5000 10,000 கட்டி ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருக்கலாம்ல. அப்படி இல்லைன்னா வீட்டுல உண்மையை சொல்லி வீட்டுல இருந்து பணமச்சம் வாங்கி கட்டிருக்கலாம்ல. இப்படி மறைச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பொய் சொல்றது, உண்மையை மறைக்கிறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தோ நீ இத செஞ்சிருக்கல. இனிமே எனக்கு உன் மேல மதிப்பில்ல. அப்படி நினைக்காதீங்க அம்மா. நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நான் கேட்க தயாரா இல்ல. உன்ன மாதிரி ஆளுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. இந்த நிமிஷத்துல இருந்து உன்னையும் என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். மா, என்னமா செஞ்சிட்டு இருக்க? பாட்டி ஏதோ கோவத்துல பேசுறாங்கன்னா நீ உடனே இப்படி பண்ணிடுவியா? இது அவசரத்துல சொல்லல திருமாரா, யோசனை பண்ணி எடுத்த முடிவுதான். சுபத்ராவையும் ஆதிராவையும் நான் இந்த பக்கம் பார்க்க கூடாது. பாட்டி, கொஞ்சம் பொறுமையா இருங்க பாட்டி, அவசரப்படாதீங்க. சுபத்ரமா இல்லைன்னா இந்த வீடு வீடாவே இருக்காது. அவ போனாதான் நான் இந்த வீட்ல இருப்பேன். அவ இந்த வீட்ல இருந்தானா நீங்க எனக்கு காரியம் பண்ண வேண்டியது வரும். அம்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா. அப்படின்னா முதல்ல நீ வெளியில போ. அவங்க பெத்த பொண்ணு என்ன விட உன் மேலதானே அதிகமா அன்பு வச்சிருந்தாங்க. நீ என்னடானா யாரையும் கேட்காம ஒருத்தைய தத்து எடுத்து கூட்டிட்டு வந்திருக்க. சில உண்மைகளை வேற மறைச்சிருக்க. நீ வீட்டை விட்டு வெளியில போறதா உனக்கு சரியான தண்டனை. ஐயோ அம்மா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியாமா? அவ வீட்டை விட்டு வெளியில போனா போதும், அதுக்கப்புறம் நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். சுபத்ரா, உன் பெட்டி எடு, போ வெளியே. அப்பா, அம்மா என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்கப்பா. நீ உன் புருஷனை தொலைச்சிட்டு நின்னப்ப கூட இந்த வீட்டு தானமா இருந்த. யாரை இந்த வீட்டை விட்டு நாங்க எல்லாரும் ஒதுக்கி வச்சிருந்தோமோ அந்த அயோக்கியனுக்கு போய் எங்க யாருக்கும் தெரியாம உதவி பண்ணிருக்கியம்மா. இப்ப அதனாலதாம்மா நீ இந்த வீட்டை விட்டு வெளியவே போற. என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. நீ பண்ண தப்புக்கு இதுதான் தண்டனைன்னு ஏத்துக்கிட்டு போயிடு. அப்பா,
அப்பா